தமிழக அதிகாரிகள் கையூட்டு பெறுவதால் மட்டுமே மக்களுக்கும் மண்ணுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதாக சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறை அமைப்பதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜவுளி பூங்கா அமைய உள்ள இடத்தை தனியாருக்கு கொடுத்ததன் மூலமாக 4000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ALC பங்குதாரர் அழகரசன் மாசு கட்டுப்பாட்டு வாரிய இயக்குநர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து தமிழக அதிகாரிகள் கோடிக்கணக்கில் கையூட்டுகளை பெற்றுவிட்டு இடத்தை தனியாருக்கு தாரை பார்த்து கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதன் காரணமாக மக்களுக்கு பயனுள்ள தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களிலும் மக்களுக்கும் மண்ணுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்திலும் கால் ஊன்றுவதாக வேதனை தெரிவித்தார். ஆக இந்த ALC நிறுவனம் இப்படி ஒரு தொழிற்சாலை இங்கு தொடங்குவதற்கு அப்படி எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் இங்கு நடைபெறவில்லை. இதுவே சட்ட வரம்புகளை மீறிய ஒரு நடவடிக்கையா இம்மக்கள் கருதுகிறார்கள். மக்களை அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி பணிய வைத்து இந்த நிலங்களை எடுத்து இதுபோன்று ALC என்கிற இந்த நிறுவனத்துக்கு தருவதன் மூலம் அரசுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட இருப்பதாக விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா விரக்தியில் அவதூறு பரப்புவதாக தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு நல்லது செய்தாலே அரசியலுக்காக செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் என்றும், சென்னையம்பட்டி கிராமத்தில் பொதுநல நோக்கோடு செய்த இந்த பணியில் அரசியல் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பீகாரில் 1.25 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி அரசு தரப்பில் வழங்கப்பட்டது குறித்த கேள்விக்கு, தேர்தல் நேரத்தில் அரசு நிதி 20,000 கோடி ரூபாயை மக்களுக்கு வழங்கி வாக்குகளை பெற்றதால் இது ஒரு நேர்மையான தேர்தல் கிடையாது என்றும், பீகாரில் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணியும் பாஜக தலைமையிலான அயோக்கிய கூட்டணியும் தேர்தலை சந்தித்ததாக தெரிவித்தார். மேலும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா விரக்தியில் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், சமூகத்தால் இயக்கத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதரின் வேதனையின் வெளிப்பாடுதான் மல்லை சத்யா பேசியது என்று தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடக்கிற போது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20,000 கோடி அரசு நிதியை கொடுத்து இந்த வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதனால ஒரு நேர்மையான தேர்தல் கிடையாது. நீங்க SIR இருக்கிற SIR மூலியமா நடந்த தவறுகள், அது இல்லாம அரசாங்க நிதியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல இலவசங்களை கொடுத்து வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாம ஜாதி மத அது போன்ற சில பிளவுகள் மூலியமா ஜனங்க கிட்ட போய் சில யுக்திகளை கையாண்டு அது மூலியமா அவங்க வென்றிருக்கிறாங்க. மொத்தத்தில் பாக்குறோம்னா அங்க 2 கூட்டணி, ஒன்னு அங்க காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி, இன்னொன்று பாஜக தலைமையிலான தேர்தல் ஆணையம் சேர்த்து கொண்டு மகா அயோக்கியர்களின் கூட்டணி. இறுதியில் அவங்க இது ஒரு மக்கள் ஆதரவால் பெற்ற, மக்களுடைய ஒரு ஆதரவால் மக்களுக்கு ஆற்றிய சேவையால் பெற்ற வெற்றி கிடையாது. இது பல்வேறு முறைகேடுகளால் மகா அயோக்கியர்களின் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதா சொல்றாங்க. மணலூர்பேட்டை அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 75 கோடி ரூபாயில் அணைக்கட்டு அமைக்கும் பணியை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணைக்கட்டு அமைக்கும் பணியின் பூமி பூஜை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். பின்னர் மேடையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நீர் ஆதாரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து 42 அணைகளை கட்டிய வரலாறு கலைஞரையே சேரும் என்று பெருமை பேசிய அவர், திமுக ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி அல்ல என்றும் ஆன்மீகமும் திராவிடமும் கலந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் புனரமைக்கப்படாமல் சேதமடைந்த நிலையில் இருந்த பல்வேறு கோயில்களை புனரமைப்பதற்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆன்மீக பணி செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த கோவிலோட மட்டும் அவர் மறந்து விட்டார். நான் ஒரு நாள் சொன்னேன், இத்தனை கோயிலுக்கு பணம் வாங்கி தெரியாப்பா, ஒரு லெட்டர் பணமா என்று நான் கேட்டேன். ஒரே ஒரு லெட்டர் பணம் வாங்கினேன். எதுக்குன்னு, இந்த கோவிலூர்ல இருக்கிற கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு லெட்டர் பணம் வாங்கினேன். மறுநாளே லெட்டர் அடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட பரிந்துரை கையெழுத்து வாங்கி போய் நேரா அப்ப அசம்பிளி நடக்குது. என் பின் சைடு அப்படியே நான் உட்கார்ந்தா என் பின்னாலே உட்கார்ந்துருப்பார் சேகர். உடனே அவர் கையில கொடுத்தாரு. நான் திரும்பி சொன்னேன், எப்பா எவ்வளோ கொடுத்துருக்கிற,
இந்த திருக்கோயில் கூணுக்கும் கொடுப்பாங்க. நிறைய கொடுத்தாச்சு, நான் அது நிறைய கொடுத்துருக்கலாம். இந்த கூண்டு என் பாட்டி கொடுப்பா, அதனால அதை கொஞ்சம் கூடப்பா கொஞ்சம் அப்படின்னு அதுக்கு பின்னால் உடனே அப்பொழுதே அதுக்கும் பணம் தரேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தேவை சீர் செய்வதற்கும் அங்க இருக்கிற திருக்கோயிலை புனரமைப்பதற்காக 4 கோடி ரூபாய் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில். அப்ப ஆன்மீகத்துக்கு வேண்டிய ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சி? ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர செயல்களுக்கு முதற் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே என கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி ஒரு அழியா செல்வம் என மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுரை வழங்கியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி மேல்நிலைப் பள்ளியில் உசிலம்பட்டி சாரண சார்நேயர் இயக்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பி மூர்த்தி, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன், MP, MLAக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது விழாவில் பேசிய அவர், மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற்றதால் நான் MLA என்றும், முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பை கொடுத்ததால் தான் அமைச்சர் என்றும், ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD என்று இருப்பதுதான் நான் மறையும் வரை என் கூடவே வரும் என அறிவுரை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜபுரத்தில் திமுக பிரமுகர் வாக்காளர் படிவங்களை விநியோகிப்பதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரதராஜபுரம் கிராம பகுதியில் திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர் அருணாச்சலம் என்பவர் வாக்காளர் சிறப்பு திருத்த படிவங்களை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கிராமத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலராக லூர்துமேரி என்பவர் அரசு தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் 4வது வார்டு உறுப்பினராக இருக்கும் திமுகவை சேர்ந்த தெய்வக்கனி என்பவரின் கணவரும் திமுக கிளை செயலாளராகவும் உள்ள அருணாச்சலம் இந்த படிவங்களை அரசு அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரே சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் நேரடியாக விநியோகித்து வருவதாக அப்பகுதி மக்களிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ அப்பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் ஒருவரால் எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி கடற்கரை சாலை அருகே மழையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வரும் பயிற்சி மாணவர்கள் 5 பேர் நேற்று இரவு காரில் வெளியே சென்றுவிட்டு கடற்கரை சாலை வழியாக விடுதிக்கு செல்ல திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது படகு குழாம் அருகே கார் வேகமாக வந்தபோது சாலையில் பெய்த மழையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் வேகமாக மோதியது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடமலை குண்டு அருகே தென்னந்தோப்பில் தேங்காயை திருடிய போது தட்டி கேட்ட தோட்டத்து காவலாளியான முதியவரை முன்னாள் தோட்டத்து உரிமையாளர் குடும்பத்துடன் அடித்து கொலை மிரட்டல் விடுவதாக முதியவர் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை குண்டு பகுதியை சேர்ந்தவர் சங்கிலி காலை என்ற முதியவர். இவர் கடமலை குண்டு சேர்ந்த சிலம்பரசன் என்பவரிடம் ஒத்திக்கு வாங்கிய உப்புத்துறையில் உள்ள தென்னந்தோப்பில் காவலாளியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காவலாளி சங்கிலி காலை சிலம்பரசனிடம் தென்னந்தோப்பில் காவல் காத்துக் கொண்டிருந்த போது அங்கு தோட்டத்தை ஒத்திக்கிவிட்ட முன்னாள் உரிமையாளர் செல்வராஜ் தனது குடும்பங்களுடன் வந்து தென்னை மரங்களில் தென்னங்காய்களை பறித்து திருட முயன்றார். இதை கண்ட காவலாளி சங்கிலி காலை தட்டி கேட்டபோது சாதி பெயர் சொல்லி அவதூறாக பேசியதோடு அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து 3 மாதங்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என முதியவர் வேதனை தெரிவித்துள்ளார். பரமத்தி வேலூரில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை பாஸ்ட் புட் கடையை திறக்கக்கூடாது என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ராஜேந்திர பட்டினத்தை சேர்ந்தவர் ராமதாஸ், மனைவி அஞ்சமாள்.
இவருக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பரமத்திவேலூர் அருகே நெட்டியாம்பாளையம் கிராமத்தில் தங்கி கரும்பு ஆலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் பாண்டமங்கலத்தில் செயல்பட்டு வரும் பாஸ்ட் ஃபுட் கடையில் அஞ்சம்மாள் உடன் பணிபுரியும் ரமேஷ் என்பவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துள்ளார். இதனை அஞ்சம்மாள் குழந்தைகள் விஜயலட்சுமி, விஜய், வினிதா ஆகிய மூவரும் சாப்பிட்டுள்ளனர். பின்னர் சிறுமி விஜயலட்சுமி திடீரென மயக்கமடைந்ததால் அதிர்ச்சியடைந்த அஞ்சம்மாள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அப்போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி விஜயலட்சுமி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அஞ்சம்மாள் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பாஸ்ட் ஃபுட் கடையை ஆய்வு மேற்கொண்டு மறு உத்தரவு வரும் வரை கடையை திறக்கக்கூடாது என உத்தரவிட்டனர். பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் அருகே பாஜக பிரமுகரை 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியால் ஓட வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் வசித்து வருபவர் செந்தில். இவர் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் பீர்க்கன்கரடி மண்டல செயலாளராக உள்ளார். நிலையில் பெருங்குளத்தூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் தனது நண்பர்களுடன் செந்தில் சென்று உள்ளார். அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் செந்தில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை வழிமறைத்து பட்டாக்கத்தியால் ஓட வெட்டத் தொடங்கினர். அப்பொழுது அங்கு ரோந்து பணியில் இருந்த பீர்க்கன்கரணை போலீசாரை பார்த்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றது. பின்னர் ரத்த வெள்ளத்தில் இருந்த செந்திலை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்த்தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட அம்மாச்சியாபுரம் கிராமத்திற்கு நிரந்தர தீர்வாக புதிய இரும்பு பைப்புகள் அமைக்கப்பட்டு விரைவில் குடிநீர் வழங்கப்படும் என எம்எல்ஏ வெங்கடேசன் உறுதியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட சோழவந்தான் ரயில் நிலையத்திலிருந்து ஆனைக்குளம் பகுதி வரை சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலை அமைக்கும் பணியை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல் கொள்முதல் ஏக்கருக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட சாகுபடி அதிகமாக உள்ளதால் நெல் கொள்முதல் அளவை அதிகப்படுத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். மேலும் கருப்பப்பட்டி அருகே அமைச்சியாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வகையில் புதிய இரும்பு பைப்புகள் அமைக்கப்பட்டு விரைவில் குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்தார். உடுமலைக்கு கொண்டுவரப்பட்ட ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பைக்கு அமைச்சர் மு. சாமிநாதன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வருகிற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரை ஆகிய 2 இடங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான கோப்பை கடந்த 10ஆம் தேதி சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு வந்த ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பையை அமைச்சர் மு. சாமிநாதன் அறிமுகப்படுத்தினார். அப்போது பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகளில் இருந்து வருகை தந்த மாணவர்கள் கோப்பைக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதில் மத்திய அரசு பாராமுகமாக உள்ளது என அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் பணியாளர்களுக்கும் பாராட்டு கேடயங்கள் மற்றும் 2892 பயனாளிகளுக்கு 23.32 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் தராமல் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது என கேட்டதற்கு மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுகிறது என தெரிவித்தார். அங்கொன்று இன்னொன்றுமாக தவறு நடந்தால் அதை மொத்தமாக வராது. தவறு நடவடிக்கை எடுக்கப்படும், பொதுமக்களுடைய பாதுகாக்கப்படும். கோயம்புத்தூர்லயும் மதுரையிலும் மெட்ரோ திட்டத்தை ஒன்றிய அரசு ஒப்புதல் தரல, ரத்து பண்ணிருக்காங்க. பாரபட்சமா செய்யறாங்க. அதை சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதலமைச்சர். சென்னை கேட்டவர்கள் கோவை மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. 20 லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. ஆனா வட மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு பாராமுகமா, ஒன்றிய அரசு பாராமுகமா இருக்குது. அதான் சங்கடம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.